என்னன்னா லவ் மூவி தான் இது. மூவி லைக் ஹீரோ வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருப்பாரு சின்ன வயசுல இருந்து. அந்த லவ் வந்துட்டு அடையணுன்றதுக்காக வந்துட்டு அவர் போராடி, ஸோ அவர் வந்துட்டு நிறைய சீன்ஸ் பண்ணுவார். நல்லா இருக்கும் மூவி, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஹீரோக்கு வந்துட்டு நடுவில் கூட ஏதாச்சும் வேற ஒரு கேர்ள் மேலே லவ் வந்திருக்கலாம். பட் ஒரு பையன் வந்துட்டு உண்மையாக லவ் பண்ணிட்டான் அப்படின்னா, உண்மையாக லவ் வச்சுட்டான் அப்படின்னா, அது வந்துட்டு டு எக்ஸ்டென்ட் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போவான். அண்ட் ஒரு பையன் வந்துட்டு ட்ரூவாக லவ் பண்ணான் அப்படின்னா அது எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேணால் போகும். அண்ட் பொண்ணை விட பையன் வந்துட்டு அதிகமாக லவ் பண்ணானா அந்த லவ் வந்து நிலைக்கும். நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா ஆமாம், கொஞ்சம் எண்டில் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு கொஞ்சம் லூப் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, பட் ஓவரால் ஃபேமிலி மூவி தான், நல்லா பார்க்கலாம், ப்ராப்ளம் இல்லை. எம்எஸ் பாஸ்கர் சொல்லவே தேவையில்ல. அவர் ஃபேஸ் ஸ்க்ரீனில் பார்த்ததுமே செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக நடிச்சிருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. படம் உண்மையிலே சொல்லணும்னா கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னரு. எல்லா லவ்வர்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான படம். மதும்கேஷ் அவரோட டெபியூ மூவி இது. ஹீரோவாக ஃபஸ்ட்டு மூவி நடிக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்தது அவரோட ஆக்டிங். ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கும் நல்ல கம்பேக்கு, ஏஎல் விஜய் சாருக்கும் நல்ல கம்பேக்கு. கண்டிப்பாக இந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆகணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டைம் போனதே தெரியல. ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ஓவர்லாப் ஆகும். ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், எல்லாமே டைம் போனதே தெரியல. அழகாக கொண்டு போயிருந்தாங்க. ஹீரோயினும் நல்ல சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரியோ எந்த ஒரு காட்சியுமே இல்லை. எல்லா ஃபேமிலி, குட்டி பசங்கள்லேருந்து எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த இப்போது வர லவ் படம்லாம் வந்து இப்படி இந்த மாதிரி டீசெண்டாக வருது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏஎல் விஜய் சார் அந்த லெவலில் எல்லாரையும் கவர் பண்ணணுங்கிறதுக்காக நல்லா ஃபுல் படத்தையும் கிறிஸ்பாக நல்லா பண்ணியிருக்காரு. போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காரு. இந்த ஃபேமிலி என்டர்டெய்னர். இந்த படம் சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள். ஃபேமிலியோட எல்லாம் வந்து பார்க்கலாம், அவ்வளோ. படம் நல்ல ஒரு லவ் கான்செப்ட்னா, எந்த ஒரு ஆக்ஷன்ஸோ இல்லை அடல்ட் கண்டென்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியை நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பார்க்கலாம். எந்த ஒரு அடல்ட் கன்சென்ட் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஒரு பர்சன் அவரோட லவ்வுக்காக என்னென்ன எஃபர்ட்ஸ் போடுறாங்க, அந்த பர்சன் நமக்குன்னு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் போடுறாங்க, அதெல்லாம் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்கண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு ஆக்ஷனும் இல்லாமல், ரொம்ப ஒரு சீனு ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லாமல், அவரோட கேரக்டர் சைலண்டாக கேரக்டர், அது எந்த அளவுக்கு அவர் எஃபர்ட்ஸ் போடுறாரு, அமைதியிலே அந்த ஒரு கேரக்டரை எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்றது ஒரு நல்லா அவர் கொடுத்துருந்தாருண்ணா. எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியோ இல்லை ஒரு அடல்ட் கன்சென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வரவங்களுக்கு எதுவுமே இருக்காதுண்ணா. இதில் ஒரு நல்ல ஒரு லவ் மூவி, எந்த ஒரு டச் அந்த இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபீலோட நல்லா கொண்டு போயிருக்காங்க மூவியை. மியூசிக்லாம் உண்மையாக நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு மியூசிக்கும் நம்ம ஃபீல் பண்ணி நம்ம இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மியூசிக் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பர்சனல் லைஃப்பில் கனெக்ட் ஆகலை, பட் நல்லா இருக்கு. ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், காமெடி சீன்ஸ் எல்லாமே பக்கா. தேங்க்யூ. ஆமாம், ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் வைஸ், காமெடி வைஸ், வைவா மீன்ஸ் ஒரு ஃபீல் குட் மூவியாக, லவ்லியாக நல்லா போச்சு. போர் அடிக்காமல் கரெக்டாக கொண்டு போனாங்க. எங்கேயுமே நம்ம எப்படி சொல்கிறது, வந்தோமா அப்படின்னு மணிக்கு ஒர்த்து தான். தேங்க்யூ. இருந்தது பிரதர். ஆக்சுவலி வந்து இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து ஆல்சோ வந்து ஹாரிஸ் எப்பயும் போல் கிட்டார் வெர்ஷன் அந்த இதெல்லாம் போட்டு கலக்கியிருந்தார். ஹீரோயின் வந்து புது படம் மாதிரி தெரியல, நல்லா இருந்த அந்த இது வந்து ஒர்த்தாக இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதிரி படம்லாம் வந்து ஏஎல் விஜய் வந்து பியூராக வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் மாதிரி பண்ணி ஒரு லெவலுக்கு வந்து ப்ரெசன்டேபிளாக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒர்த். ஹாரிஸ் ஜெயராஜ் எப்பயும் போல் பின்னிட்டார். எஸ்பெஷலி அவரோட கிட்டார் வெர்ஷன், சின்ன சின்ன நோட்ஸு, சிங்கர் செலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. இந்த டைமில் வந்து ஹாரிஸோட ஒர்க் வந்து இது பண்ண மாதிரி இருந்தது. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல் ஏஎல் விஜய் சார் வந்து கரெக்டாக வாங்கியிருக்காங்க ஒர்க் வந்து. அதேமாதிரி எம்எஸ் பாஸ்கர் ரோலும் நல்லா இருந்தது படத்தில் வந்து. செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் செம வர்த்து, கன்ஃபார்மாக பார்க்கலாம். இது ஏன்னா இந்த ஃபிலிமில் எதுவும் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட நம்பி போய் பார்க்கலாம், ஒன்றும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க, ஒர்த். படம் கான்செப்ட்டு திரும்ப லவ் பண்ணுறாளா இல்லையான்ட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை புரிய வைக்கிறது தான் ப்ரோ கான்செப்ட்டு.
அவ்வளோதான் bro. நல்லா இருக்கு ப்ரோ. வந்து ஹீரோ நியூ ஃபேஸ்ன்றதுனால நல்லா தான் நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஐ மீன் டாக்கிங் இது வந்து ஸ்க்ரீன் ப்ளேசன்ஸ் கம்மியாக இருக்காரு. பட் ஆனால் பேச மாட்டுறாரு. அவருக்கு டைலாக்ஸ் இன்னும் கொடுத்துருக்கலாம். ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக காமிச்சிருக்காங்க ஹீரோவை. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கே ப்ரெடிக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த ப்ரெடிக்ஷன் வந்து தப்புன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. மியூசிக் ஹாரிஸ்ன்றதுனால நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே பக்கா மியூசிக் பக்கா. ஒரு படத்துக்கு முக்கியமானதே மியூசிக் தான். மியூசிக் இல்லைன்னா வந்து இதுவே வந்து நீங்கள் என்ன படம் எடுத்திருந்தாலுமே மியூசிக் பேஸ் இல்லாமல் வந்து படம் வந்து ஓடாது. ஹாரிஸ்ன்றதுனால படம் வந்து இன்னும் நல்ல அவுட்புட்டாக இருக்குது ஸ்டோரியை தாண்டி. நல்ல படம் தான். மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. நடுவில் சென்டிமெண்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் ரிப்பீட்ன்றாங்களா, அது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க படம். ஃபஸ்ட்டு படம் இவருக்கு நிறைய டைரக்டர் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். பல டைரக்டர் வாய்ப்பு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு படமே இவர் கலக்கிட்டார்.